الحمد لله الذي أرسل على عبده الكتاب ولم يجعله بالله. والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله ما بعد. فيقول الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنك لعلى خلق عظيم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: أربع من سنن المرسلين: التعتق والسواك والحياء والنكاح، أو كما قال عليه الصلاة والسلام. رواه الترمذي. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மண்ணிலா ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஏக வல்லன் அல்லாஹ் அவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மனிதர்கள் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய சமயம் மனிதர்களுக்கு ஆக்கியது பாத்திரது என்பதை விளக்கப்படுத்துவதற்காக வேண்டி குர்ஆனையும் உபதத்தையும் விசாரத்தையும் கொடுத்திருக்கப்பட்ட என்னுடைய பாக்கிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் இவர்களெல்லாம் நபிய சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் அடியொற்றி உயர்த்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ கியாமத் வரைக்கும் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அத்தனை உத்தமர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் நபியும் ஸலாமும் நிறைந்து உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமையால் நிறைவேற்ற வேண்டி நேர காலத்தோடு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் இஅ்திகாஃபிய நியத்தில் விட்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார்களோ அந்த விடயங்களை ஏற்று நடக்குமாறும், எந்தெந்த விடயங்களை எல்லாம் வாழ்விலிருந்து தவிர்த்து வாழ்வதை எங்களுக்கு விளக்கியிருக்கிறார்களோ அந்த விடயங்களை முழுவதாகவே தவிர்த்து வாழ்வதை முதற்கரை என்று அப்பா உங்களுக்கு நிலை கட்டளை பிறப்பிக்கின்றேன். பைனி முஸ்லிம் வளர்ச்சி அவ்வளவு விட்டுள்ளோம். மேலான அன்பான சகோதரர்களே, நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மாதம் ரபியுல் அவ்வல் மாதத்தை நாம் அடைந்ததாக அந்த மாதத்தை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் எங்களது உயிருக்கு மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு உதித்த மாதமும் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் தான். இந்த உலகத்தை எவ்வாறு பிரகாசிக்க செய்தார்களோ அதே போன்று இந்த உலகத்தை இருளடைய செய்து இந்த உலகத்தை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிந்த மாதமும் இந்த ரபியுல் அவ்வல் மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுடைய உயிரின் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே 63 வருடங்கள் உலகத்தை வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய நுபுவத்துடைய அந்த காலம் தான் நபியாக ரசூலாக அனுப்பப்பட்டு இந்த உலகத்திலே வாழ்க்கையிலே 23 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். மொத்தம் 63 வருடங்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள். அந்த 63 வருட வாழ்க்கையும் அது எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாகத்தான் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறார். நபியுடைய சிறு பிராயம் வரைக்கும் நபியுடைய மௌத் வரைக்கும் அவர்கள் எவ்வாறு உலகத்திலே அவர்கள் ஜீவித்தார்களோ அத்தனை வாழ்க்கையும் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறார். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான்: லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களுடைய நபியுடைய வாழ்க்கையிலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். நபி அவர்கள் சிறு பிராயத்தில் பிறக்கும். நபி அவர்கள் அந்த சிறு வயதிலே நுபுவத்துவம் கொடுக்கப்படுவதற்கு முன்னால் இருந்து நபி அவர்கள் நுபுவத் கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் கூட அந்த இடைப்பட்ட கால வாழ்க்கையிலும் அல்லாஹ் எங்களுக்கு முன்மாதிரி வைத்திருக்கிறார். அவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கையை
நபியாகிய ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். நபியுடைய வாழ்க்கை அது அழகான ஒரு வாழ்க்கையாக நபி அவர்கள் ஒரு முன்மாதிரி மிக்க வாழ்க்கையாக இந்த உலகத்திலே எங்களுக்கு காட்டிவிட்டு சென்றார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் எங்களுக்கு முன்மாதிரி மிக்க செயற்பாடுகளாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். அவர்களுடைய ஒவ்வொரு சொற்களும் ஒவ்வொரு அவருடைய குணாதிசயங்களும் இந்த உம்மத்தாகிய நாம் எடுத்து நடக்க வேண்டிய ஒரு முன்மாதிரி மிக்க குணாதிசயங்களாக செயற்பாடுகளை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணாதிசயங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும்போது சொல்லுகிறான், இன்னக லஅலா ஹுலுகின் அதீம். நபியே, உங்களுடைய குணாதிசயம் அது மிகவும் மகத்தானது, மிகவும் உயர்வானது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு முன்மாதிரியானவர்கள். அவர்களுடைய ஒவ்வொரு குணாதிசயங்களும் முன்மாதிரி மிக்க குணாதிசயங்களாகத்தான் அல்லாஹ் அமைத்து வைத்திருந்தான். அதிலே அன்பான சகோதரர்களே, மிக முக்கியமான நபியுடைய ஹுல்கியத்தில் ஒன்றுதான் நபியுடைய வெட்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வாழக்கூடிய காலத்திலே எவ்வாறு வெட்கப்பட்டார்கள், அவர்களுடைய அந்த வெட்கம் எவ்வாறு இருந்தது, அது இந்த உம்மத்துக்கு ஒரு முன்மாதிரியான ஒன்று. ஏன் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரம் கிடையாது, ஒவ்வொரு நபிமார்களும் வெட்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை சொல்லி காட்டினார்கள், அர்பஉ மின் சுனனில் முர்சலீன், 4 விடயங்கள் இருக்கிறது, இது நபிமார்களுடைய சுன்னாக்களில் உள்ளது, வழித்தோன்றல்களில் உள்ளது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அதில் ஒன்றை சொன்னார்கள், அல் ஹயா, வெட்கம் என்பது இது நபிமார்களுடைய குணாதிசயங்கள், நபிமார்களுடைய சுன்னாக்கள்ல உள்ளது என்பதாக சொல்லி காட்டினார்கள். ஏன், படைத்த ரப்பு அல்லாஹ் அவனும் வெட்கம் உள்ளவன், அவனும் அல்லாஹ் அவன் வெட்கம் உள்ளவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ் ஹய்யுன் கரீம், அல்லாஹ் சங்கையான வெட்கம் உள்ளவன். இன்னல்லாஹ் யுஹிப்புல் ஹய்யல் அஃபீஃப், அல்லாஹ் வெட்கம் உள்ளவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் விரும்புகிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை சொல்லி காட்டினார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த வெட்கம் என்பது இது மிக மிக உயரிய ஒரு குணாதிசயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வெட்கத்தை பற்றி நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் சொன்னார்கள், இன்ன மிம்மா அத்ரக الناس من كلام النبوة الأولى إذا لم تستحي فاصنع ما شئت. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் சொன்னார்கள், ஆரம்ப நுபுவத்துடைய அந்த வார்த்தையில் நின்றும் உள்ள விடயம்தான் வெட்கம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் விரும்பியதை வேண்டிய மாதிரி நீங்க செய்து கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள். எனவே வெட்கம் என்பது ஒரு மனிதனை அலங்கரிக்கக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய பேச்சுக்களை, அவனுடைய செயற்பாடுகளை, அவனுக்கும் ரப்புக்கும் இடையிலே இருக்கக்கூடிய தொடர்புகளை, அவனுக்கும் தன்னுடைய மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்புகளை அது அலங்கரிக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த வெட்கம் என்று சொல்லக்கூடிய தன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்போது ஒரு மனிதனிடம் வெட்கம் என்பது அது குறைந்து விடுமோ, அந்த மனிதன் அவன் ஷகாவத்தை நோக்கி, அவன் சீதேவி தன்மை அற்றவனாக, மூதேவியாக அவன் மாறிவிடுகிறான் என்பதாக இமாம் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு மனிதன் மூதேவி என்பதற்கான அடையாளங்கள் 5 அடையாளங்களை இமாம் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்கிறார்கள். அதில் ஒன்றுதான் கில்லத்துல் ஹயா, அவனிடம் வெட்கம் குறைந்து காணப்படுவது. எப்போது ஒரு மனிதனிடம் வெட்கம் குறைந்து விடுமோ, அந்த மனிதன் பாவங்களை சர்வ சாதாரணமாக செய்து விடுவான். அவனுடைய வார்த்தைகள் அது எதனை அவன் பேச வேண்டுமோ அதனை அவன் பேச மாட்டான். மோசமான வார்த்தைகள் அவனுடைய நாவுகளால் வெளிப்பட ஆரம்பித்து விடும். அவனுடைய செயற்பாடுகள் அது மோசமான செயற்பாடுகளாக அமைந்து விடும். தனக்கும் ரப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு அது குறைந்து விடும். மனிதர்களுக்கு மத்தியிலே அவன் ஒரு மோசமானவனாக, ஒரு பாவமானவனாக அவன் சித்தரிக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்துவிடும்.
அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெட்கத்தை பற்றி அழகாக சொல்லி காட்டினார்கள். அல் ஹயா லா யஅதி இல்லா பிகைர். வெட்கம் என்பது நலவை மாத்திரம்தான் கொண்டு வரக்கூடியது. எனவே இது வெட்கம், இது ஈமான்ல உள்ளது என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஈமான் பித்உன் வ ஸபஊன ஷுஅபா. ஈமான் 70 சொச்சம் கிளைகளை கொண்டுள்ளது. அல் ஹயா ஷுஅபத்து மினல் ஈமான். வெட்கம் என்பது ஈமானுடைய கிளை என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹயா வல் ஈமான் குரினா ஜமீஆ. வெட்கம் என்பதும் ஈமான் என்பதும் இரண்டும் ஒன்றரை கலந்தது. இதா ருஃபிய அஹது, ஒன்று அதை உயர்த்தப்பட்டு விட்டால், ஒன்று மனிதனுடைய வாழ்விலிருந்து நீக்கப்பட்டு விட்டால், ருஃபியல் ஆகர், மற்றதும் இல்லாமல் போய்விடும். ஒரு மனிதம் ஈமான் இருக்கிறது என்று சொன்னால் அந்த மனிதனிடம் வெட்கம் இருந்து கொண்டிருக்கும். ஒரு மனிதனிடம் வெட்கம் இருக்கிறது என்று சொன்னால் ஈமான் இருந்து கொண்டிருக்கும். ஒரு மனிதனிடம் வெட்கம் இல்லை என்று சொன்னால் அந்த மனிதனிடம் ஈமான் இருக்க மாட்டாது. ஏன்? ஒன்று இருக்குமாக இருந்தால் மற்றொன்றும் இருக்கும், ஒன்று இல்லை என்று சொன்னால் மற்றொன்று இருக்க மாட்டாது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெட்கம் ஒரு மனிதம் இல்லை என்று சொன்னால் அந்த மனிதனிடம் ஈமான் இருக்க மாட்டாது என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, வெட்கம் என்பது இது நபிமார்களுடைய ஒரு குணாதிசயத்தில் ஒன்று. எங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணாதிசயங்களிலும் ஒன்றுதான் வெட்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை பார்க்கலாம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். கான மூசா ஹய்யா. ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெட்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். வசித்தீரா, இன்னும் அவர்கள் தன்னை மறைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே மனிதர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து குளிக்க ஆரம்பிப்பார்கள். எல்லோரும் மனிதர்கள் எல்லாம் சகஜமாக ஒரே நதியிலே குளிப்பார்கள். ஆனால் ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குளிக்க மாட்டார்கள். அவர்கள் தனிமையிலே சென்றுதான் குளிப்பார்கள். தன்னுடைய உடம்பை மற்றவர்களுக்கு முன்னால் காட்ட மாட்டார்கள். ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏன்? வெட்கத்தால் காட்ட மாட்டார்கள். இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கோத்திரம் சொன்னார்கள், ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏதோ ஒரு குறைபாடு ஒன்று இருக்கிறது. அந்த குறைபாட்டின் காரணமாகத்தான் அவர்கள் எங்களோடு வந்து குளிக்கிறார்கள் இல்லை. அதனால இவற்றை ஏதோ ஒரு குறைகள் இருக்கிற என்பதாக பேசிக்கொண்டார்கள். அல்லாஹு தாலா தன்னுடைய நபியை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆடையை கலட்டி ஒரு கல்லிலே வைத்து விட்டு அவர்கள் நதியிலே இறங்கி குளிக்கிறார்கள். குளிக்கக்கூடிய சமயத்திலே அந்த கல் அந்த ஆடையை தூக்கி கொண்டு ஓடுகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கல்லை பின்தொடர்ந்தவர்களாக, சௌபி அல் ஹஜர், கல்லே என்னுடைய ஆடை, கல்லே என்னுடைய ஆடை என்பதாக பின்னால் அந்த கல்லை துரத்தி கொண்டு சென்றார்கள். இப்போது மக்கள் எல்லோரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து விட்டார்கள். சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் குறை கிடையாது என்பதாக பேசினார்கள். இப்போது அந்த கல் ஒரு இடத்தை அடைந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கோபம் மிகைத்தவர்களாக அந்த கல்லுக்கு அடித்தார்கள். அந்த கல் சுக்கு நூறாகிவிட்டது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நபிமார்களிடம் வெட்கம் என்ற ஒரு தன்மை இருந்தது. ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமும் வெட்கம் என்ற ஒரு தன்மை இருந்தது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெட்கம் என்பது இது என்னுடைய குணாதிசயம் அல்ல, நபிமார்களுடைய குணாதிசயங்களில் ஒன்று. அதிலும் எங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக வெட்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அதனாலதான் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய குணாதிசயம் மிக மகத்தானது, மிக உயர்வானது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். நபியுடைய வெட்கம் எவ்வாறான வெட்கம்? புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹதீஸை அறிவிக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷத்த ஹயா மின் அல் அத்ரா ஃபீ ஹித்ரிஹா. ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வெட்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள் சொன்னால், கடினமான வெட்கம். எவ்வாறு கடினமான வெட்கம்? மினல் அத்ரா ஃபீ ஹித்ரிஹா. ஒரு பருவ வயதை அடைந்த ஒரு பெண்
அவள் எவ்வாறு முக்காடை அணிந்து கொண்டு அந்நியவர்களுக்கு முன்னால் அவள் எவ்வாறு வெட்கப்படுவாளோ அதை விடவும் அதிகம் வெட்கம் உள்ளவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஒரு பெண் அவள் அழகானவள், அவள் பட்டினி தன்மையுடையவள், அவளிடம் தீன் இருக்கின்றது என்பதற்கான அடையாளங்களில் ஒன்று அந்த பெண்ணிடம் வெட்க சுபாவம் இருக்க வேண்டும். அந்த பெண்ணிடம் எப்போது வெட்க சுபாவம் இருக்கிறதோ அந்த பெண் பட்டினித்தனமானவளாக இருப்பாள். அந்த பெண்ணிடம் தீன் இருக்கக்கூடிய பெண்ணாக இருப்பாள். அந்த பெண்ணை விடவும் நபி அவர்கள் மிக மிக வெட்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு பருவ வயதை அடையக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால், இப்போதுதான் அவளுக்கு பருவ வயதை அடைகிறாள் என்று சொன்னால், ஒரு தந்தைக்கு முன்னால் கூட அந்த பெண் வருவதற்கு வெட்கப்படுவாள். தன்னுடைய சகோதரருக்கு முன்னால் சகஜமாக கதைத்துக் கொண்டிருந்த பெண் இப்போது ஒரு வெட்கத்தை அவள் உணர ஆரம்பிப்பாள். இது ஒரு பெண்ணிடம் இருக்கக்கூடிய சுபாவம். அன்பான சகோதரர்களே, அந்த பெண்ணிடம் இவ்வாறான சுபாவம் இல்லை என்றால் அந்த பெண் என்ற அந்த தன்மையை விட்டு அவள் நீங்கி விடுகிறாள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய மனைவி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வருகிறார்கள். இமாம் இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். வரக்கூடிய சமயத்திலே ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒரு அடிமை அங்கே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வை கண்டவுடன் மறைகிறார்கள். வளமையாக அந்த அடிமை முன்னால் வந்தவர்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வோடு இருந்தவர்கள். ஆனால் இப்போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வை கண்டவர்கள் அவர்கள் முன்னால் நிற்காமல் மறைந்து விடுகிறார்கள். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து கேட்டார்கள், இந்த பெண் பருவ வயதை அடைந்து விட்டாளா என்பா கேட்டார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், ஆம் யா ரசூலுல்லாஹ், அதனாலதான் அந்த பெண் மறைகிறாள் என்பா சொல்லி காட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆடையினுடைய ஒரு பகுதியை எடுத்து கொடுத்தார்கள். அந்த பெண் முக்காடை அணிந்து கொள்ளட்டு என்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். இந்த காலத்துடைய சில பெண்களை நான் சொல்லவில்லை, இல்லா மாஷா அல்லாஹ் சில பெண்கள் இருக்கிறார்கள், வெட்கத்தோடு மறைந்து வாழக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இன்னும் சில பெண்கள் இருக்கிறார்கள், இன்று நான் பருவ வயதை அடைந்து விட்டேனா, நான் ஒரு குமரியாக ஆகிவிட்டேனா என்ற சிந்தனை கூட இல்லாமல், வெட்க உணர்வு இல்லாமல் இன்று திரியக்கூடியவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெட்கம் எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், ஒரு குமரி பெண்ணுடைய வெட்கத்தை விடவும் கடினமான வெட்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெட்கம் இருந்தது. அன்பான சகோதரர்களே, எங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவு வெட்கப்படுவார்கள். ஒரு குமரியை விடவும் அதிகமாக வெட்கப்படக்கூடியவர்கள் தான் எங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நாம் அந்த நபியுடைய அந்த வெட்கத்தை எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எடுக்க வேண்டும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குணாதிசயங்களில் மிக பிரதானமான குணாதிசயம் வெட்கம் என்று சொல்லக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு வெட்கப்பட்டார்கள் என்று சொன்னால், உலகத்தில் மாத்திரம் வெட்கப்படவில்லை, மனிதர்களுக்கு முன்னால் வெட்கப்படவில்லை, படைத்த ரப்பிடமும் வெட்கப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அந்த மிஅராஜுடைய பயணத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த தொழுகையை பரிசாக கொடுக்கிறான். 50 நேர தொழுகை அல்லாஹ் பரிசாக கொடுத்தான். இப்போது அந்த பரிசை வாங்கி கொண்டு வரக்கூடிய சமயத்திலே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடையிலே சந்திக்கிறார்கள். கேட்டார்கள், உங்களுடைய ரப்பு எதனை பரிசாக தந்திருக்கிறான் என்பா கேட்டார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய ரப்பு என்னுடைய உம்மத்துக்காக வேண்டி 50 நேர தொழுகை அல்லாஹ் பரிசா தந்திருக்கிறான் சொன்ன சமயத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் சொன்னார்கள், இது உங்களுடைய உம்மத்தால் நிறைவேற்ற முடியாமல் போய்விடும், சிரமத்துக்கு உள்ளாக்கி விடுவார்கள், எனவே இதனை குறைத்து விட்டு வாருங்கள் என்பா சொன்னார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பிடம் சென்று குறைக்கிறார்கள், திரும்ப வருகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், திரும்ப சென்று குறைக்கிறார்கள். பல விடுத்தங்கள் இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல போய் வந்துகிறார்கள். இப்போது கடைசியாக 5 தடவைகளாக மாறிவிட்டது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மிஅராஜுடைய பயணத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹை பார்த்து சொல்கிறார்கள், இதனையும் நீங்கள் குறைத்து விட்டு வாருங்கள், உங்களுடைய உம்மத்துக்கு இதுவும் சிரமமாக இருக்கு என்பா சொல்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அந்த இடத்திலே பாவித்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா?
இஸ்தஹியைது மின் ரப்பி, என்னுடைய ரப்பிடத்திலே நான் வெட்கப்படுகிறேன், இதை விடவும் குறைப்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே நான் வெட்கப்படுகிறேன் என்பதாக மிஅராஜுடைய பயணத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, உலகத்தில் மாத்திரமல்ல நபியுடைய வெட்கம் என்பது, ஆகிரத்திலே மிஅராஜுடைய பயணத்திலே அந்த விண்வெளி பயணத்தில் கூட ஹலரத் ரசூலுல்லாஹ் வெட்கமுள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த இடத்திலே நபி அவர்கள் பாவித்த வார்த்தை இஸ்தஹியைது மின் ரப்பி, என்னுடைய ரப்பிடம் நான் வெட்கம் அடைகிறேன், இதை விட எனக்கு குறைக்க முடியாது என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்களோடு பழகக்கூடிய சமயத்திலேயும் அந்த வெட்க உணர்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்துவார்கள். அந்த சஹாபாக்களும் நபி அவர்களிடம் அந்த வெட்க உணர்வை சஹாபாக்களும் வெளிப்படுத்துவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்திலே நபி அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வீட்டிலே இருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். ஒரு பெண்மணி நபியிடத்திலே வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இஸ்திஹாலாவுடைய ஒரு பெண்ணாக இருக்கிறேன், எனக்கு பெரும்பாட்டு வியாதி ஏற்பட்டிருக்கிறது, என்னுடைய மாதவிடாயை கடந்தும் எனக்கு இரத்தம் வெளியாகிக் கொண்டிருக்கிறது, எனவே இந்த காலத்திலே எனக்கு சுத்தம் செய்வது எப்படி, நான் குளித்துக் கொள்வது எப்படி என்பதை எனக்கு விளக்கித் தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்பதாக அந்த பெண்மணி வந்து கேட்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு பெண்மணி மாதவிடாய் அடைந்து விட்டால் அந்த பெண்மணி தொழ முடியாது, நோன்பு நோக்க முடியாது, அவளுக்கு அது ஹராம். ஆனால் அந்த மாதவிடாயுடைய காலத்தை கடந்தும் அந்த பெண்மணிக்கு அந்த இரத்தம் வெளியாகிறது என்று சொன்னால் அந்த காலத்திலே அந்த பெண்மணி தொழாமல் இருக்க முடியாது, குர்ஆன் ஓதாமல் இருக்க முடியாது, நோன்பு நோக்காமல் இருக்க முடியாது. எனவே அந்த சஹாபா பெண்மணி வந்து கேட்டார்கள், இந்த மாதவிடாயுடைய காலத்தையும் கடந்து எனக்கு இரத்தம் வெளியாகிக் கொண்டிருக்கிறது யா ரசூலல்லாஹ், எனவே நான் இப்படி இருக்கக்கூடிய நிலைமையிலே நான் சுத்தமாகுவது எப்படி என்பதாக வந்து கேட்டார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிக்கக்கூடிய முறையை சொல்லிக் கொடுத்தார்கள். நீங்கள் குளித்து விட்டு நீங்கள் ஒரு கொட்டும் துணியிலே கஸ்தூரி கலந்ததாக அதனை நீங்கள் எடுத்து இரத்தம் வரக்கூடிய இடத்திலே நீங்கள் வெய்யுங்கள் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறையை சொன்னார்கள். இப்போது அந்த பெண்மணி திரும்பவும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்விடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த பஞ்சை எப்படி வைக்கிறது, அது எந்த இடத்திலே வைப்பது என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்விடம் கேட்ட சமயத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை கீழே குனிய போட்டார்கள். நபி அவர்கள் வெட்கத்தினால் இதற்கு எப்படி தான் பதில் சொல்வது என்று தெரியாமல் நபி அவர்கள் தலையை கீழே போட்டார்கள். கீழே போட்டுவிட்டு நபி அவர்கள் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். இந்த பதிலை சொல்ல முடியாது என்பதற்காக வேண்டி முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். உடனே ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மறைந்திருந்தவர்கள் அந்த பெண்ணை வஸ்ததத்து, அந்த பெண்ணை அப்படி இழுத்தார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் சொல்கிறார்கள், அந்த பெண்ணை இழுத்து நான் சொன்னேன், நீங்கள் இவ்வாறு தான் அந்த பஞ்சை நீங்கள் வைக்க வேண்டும், அந்த இரத்தம் வெளியாகக்கூடிய இடத்திலே இவ்வாறு தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்ற அந்த முறையை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் படித்துக் கொடுத்தார்கள். அன்பான சகோதரே, நபியுடைய வாயினா அந்த வார்த்தையை சொல்லவில்லை. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வெட்கத்தினால் அந்த வார்த்தையை நபி அவர்கள் விட்டு விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வெட்கத்தினால் நபி அவர்கள் கெட்ட பேச்சை நபி அவர்கள் பேச மாட்டார்கள். ஏன் ஒரு மனிதனிடம் வெட்கம் இருக்கிறது சொன்னால் அந்த மனிதனுடைய நாவுகளிலிருந்து நல்ல வார்த்தைகள் மாத்திரம்தான் வெளியாகும். அந்த மனிதனுடைய நாவுகள் இருந்து கெட்ட வார்த்தைகள், அந்த மனிதனுடைய நாவுகள் இருந்து மோசமான வார்த்தைகளை அந்த மனிதன் பேசுவதை விட்டு அந்த மனிதன் தவிந்து கொள்வான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கத்தினால் அந்த பெண்ணிடம் அந்த வார்த்தையை சொல்வதை விட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிந்து கொண்டு விட்டார்கள். மக்களோடு பழகக்கூடிய சமயத்தில் கூட நபிக்கு வெட்கமாக இருக்கும். அன்பான சகோதரர்களே, வெட்கத்தோடு தான் நபி அவர்கள் பழகினார்கள். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணக்கூடிய சமயத்தில் கூட அந்த சஹாபாக்கள் வெட்கப்பட்டார்கள்.
எந்த அளவுன்னு சொன்னால் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஒரு பாதையால வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு ரிவாயத்திலேயும் இன்னும் ஒரு ரிவாயத்திலே காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இன்னும் ஒரு ரிவாயத்திலேயும் ஹதரத் ரசூலுல்லாஹ் வருகிறார்கள். வரக்கூடிய சமயத்திலே ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை நபி அவர்கள் கண்டார்கள் தூரத்திலே. ஆனால் ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மறைந்து விட்டார்கள். நபி அவர்கள் பார்க்கிறார்கள், ஹதரத் அபூ ஹுரைராவை காணவில்லை. சில நேரம் கழித்த பின்னால்தான் ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். வரக்கூடிய சமயத்திலே அந்த ஹதரத் அபூ ஹுரைராவுடைய மேனியிலிருந்து தண்ணீர் சொட்டிக் கொண்டிருக்கிறது. நபி அவர்கள் கேட்டார்கள், அபூ ஹுரைரா நீங்க எங்க போனீங்க? நான் உங்களை பார்த்தேன், நீங்கள் மறைந்து விட்டீர்களே அபூ ஹுரைராவே என்பா கேட்டார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் நான் ஜுனுபாலியாக இருந்தேன், குளிப்பு கடமையாக எனக்கு இருந்தது யா ரசூலல்லாஹ். இந்த நேரத்திலே உங்களை நான் சந்திப்பதை நான் வெட்கப்பட்டேன் யா ரசூலல்லாஹ், சந்திப்பதை எனக்கு நான் தவிந்து கொண்டேன் யா ரசூலல்லாஹ் என்பதாக சொன்ன சமயத்திலே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் முஃமின லா யன்ஜுஸ், ஒரு முஃமின் நஜீஸாக மாட்டான், லா அவன் நஜீஸாக மாட்டான் என்ற பதிலை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் அபூ ஹுரைராவை பார்த்து சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, சஹாபாக்கள் நபியை தான் வுது இல்லாமல் தான் சுத்தம் இல்லாமல் சந்திப்பதை கூட சஹாபாக்கள் வெட்கப்பட்டார்கள். அந்த அளவுதான் நபி அவர்கள் சஹாபாக்களோடு இருந்தார்கள். ஒரு சமயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய ஆடை கொஞ்சம் மேலாக இருக்கிறது. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு வருகிறார்கள். வரக்கூடிய சமயத்தை தன்னுடைய ஆடையை சீர் செய்கிறார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ். இப்போது கேட்டார்கள், ஹதரத் அபூபக்கர் வந்த சமயத்தில் கூட நீங்கள் ஆடையை சீர் செய்யவில்லை யா ரசூலல்லாஹ், உமர் வந்த சமயத்தில் கூட ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா நீங்கள் ஆடையை நீங்க சீர் செய்யலை யா ரசூலல்லாஹ், ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்த சமயத்திலே நீங்கள் ஆடையை சீர் செய்தீர்கள் யா ரசூலல்லாஹ், என்ன காரணம் என்று கேட்கப்பட்டது. நபி அவர்கள் சொன்னார்கள், மலக்குமார்கள் யாரை கண்டு வெட்கப்படுத்தார்களோ அவரை கொண்டு நானும் வெட்கப்பட்டேன் வா சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, வெட்கம் என்று சொல்லக்கூடியது எவ்வளவு பிரதானமான விடயம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று சமூகத்திலே பாவம் மலிந்து காணப்படுகிறது. இன்று சமூகத்திலே இன்று நடத்தைகள் இன்று மோசமாகிக் கொண்டு செல்கிறது. இன்று எம்முடைய வார்த்தைகள் இன்று மோசமாகிக் கொண்டு போகிறது. எம்முடைய பிள்ளைகள், சிறு பிள்ளைகளுடைய வார்த்தைகள் கூட இன்று தவறான வார்த்தைகளாக இன்று பாவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? காரணம் என்ன? இந்த வெட்கத்துடைய குறைபாடுதான் அதனுடைய பிரதிபலிப்புக்கான காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் அன்பான சகோதர பெரியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்களோடு கூட நபி அவர்கள் இவ்வாறான முறையை கையாண்டார்கள். அது மாத்திரம் கிடையாது, இன்னும் ஒரு விடயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை திருமணம் முடித்துக் கொண்டு வருகிறார்கள். திருமணம் முடித்துக் கொண்டு வரக்கூடிய கட்டத்திலே இந்த சம்பவம் பலவிதமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சம்பவத்திலே வருகிறது, அன்பான சகோதரர்களே, ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தாய் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு கஞ்சி போன்ற ஒரு சாப்பாட்டை தயார் செய்து ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கையிலே கொடுத்து அனுப்புகிறார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ்வுக்கு கொண்டு போய் கொடுங்கள், எங்களிடமிருந்து இவ்வளவுதான் எங்களால் செய்ய முடியும் என்பதையும் சொல்லுங்கள், இது மிக குறைவு என்பதாக சொல்லி அனுப்புகிறார்கள். ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாய் செய்து தந்ததை ஹதரத் ரசூலுல்லாஹ்விடம் கொண்டு கொடுக்கக்கூடிய சமயத்திலே ஹதரத் ரசூலுல்லாஹ் அந்த இடத்திலே தன்னுடைய ஒரு முஅஜிஸா, தன்னுடைய ஒரு பரக்கத்தை ஹதரத் ரசூலுல்லாஹ் வெளிப்படுத்தினார்கள். சொன்னார்கள், எல்லோரையும் கூப்பிடுங்கள், நீங்கள் காணக்கூடியவர்கள் எல்லாரையும் கூப்பிடுங்க என்பா சொன்னார்கள். கிட்டத்தட்ட அந்த சிறிய பாத்திரத்தில் வந்த அந்த கஞ்சியை கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலாக அந்த கஞ்சியை குடித்தார்கள். ஆனால் அந்த கஞ்சி முடிவடையவில்லை, தீர்ந்து போகவில்லை, அது பரக்கத்தாகவே இருந்தது. நபியுடைய ஒரு மூஜிசா வெளிப்படுத்தினார்கள். எல்லோரும் கூட்டம் கூட்டமாக வந்து குடித்து விட்டு உணவு உண்டு விட்டு எல்லாரும் வெளியிலே போனார்கள். ஆனால் ஒரு 3 நபர்கள் அந்த வீட்டுக்கு முன்னாலே இருந்து கதைத்து கொண்டிருந்தார்கள். அன்பான சகோதரரை, புதிதாக திருமணமானவர்கள் 3 நபர்கள் முன்னால் இருந்து கதைத்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் எழும்பி செல்கிறார்கள் அல்ல,
நபிக்கும் சொல்ல முடியாத வெட்கம். நீங்கள் சாப்பிட்டால் நீங்கள் எழும்பி போங்களேன் என்று சொல்ல முடியாமல் வெட்கத்தினால் நபி அவர்கள் சொல்லவில்லை. இவர்களும் கலைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் முற்றத்தில் இருந்து கொண்டு. ஹதரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முகத்தை திருப்பியவர்களாக சிவர் பக்கமாக சாய்ந்து கொண்டு ஹதரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இன்று திருமண வீடுகளில் அவ்வாறுதான். இன்று திருமண வீடுகளில் இன்று கணவன் மனைவியை நாங்கள் சேர்த்து விட்டோம் சொன்னால் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அவர்கள் உட்கார்ந்து கொண்டு பல மணி நேரமாக அந்த வீட்டிலே கதைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதைவிட மிக மோசமான செயற்பாடுகள் இருக்கிறது. அந்த மணமகனை அவர்கள் அப்படியே கடத்து கொண்டு அல்ல ரகீம் பண்ணி கொண்டு இவர்களை கணவன் மனைவியை தவிக்க விடவேன் என்பதற்காக வேண்டி சில செயற்பாடுகளை செய்யக்கூடியவரும் இருக்கிறார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த கணவனை கூட்டிக் கொண்டு பல மணி நேரங்கள் வெளியிலே வைத்துக் கொண்டு இரவுடைய கடைசியிலே கொண்டு சென்று விடக்கூடியவர்களும் இப்படி மோசமான செயல்களை செய்யக்கூடியவர்களும் இந்த காலத்திலே இருக்கிறார்கள். அப்படியும் இல்லை என்று சொன்னால் அந்த திருமண வீட்டிலே மாப்பிள்ளையை வைத்துக் கொண்டு அவர் எப்படிடா இவர்கள் எழும்பி செல்ல மாட்டார்களா என்று சொல்ல முடியாத அளவுக்கு அந்த வீட்டிலே இருந்து கொண்டே இருக்கக்கூடியவரும் இருக்கிறார்கள். நபியுடைய காலத்திலே இவ்வாறானவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் சும்மா கதைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியாகி ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கும் போனார்கள். அப்படி எல்லா மனைவிமார்களுடைய வீட்டுக்கும் போனார்கள். ஒவ்வொரு மனைவிமார்களும் கேட்டார்கள், உங்களுடைய மனைவி எப்படி வாழ்க்கை எப்படி போகுதுன்னு சொல்லி கேட்டார்கள். ஒரு பதிலும் நபி அவர்கள் சொல்லவில்லை. பாரக்கல்லாஹு லக்கி, ஒவ்வொரு மனைவியையும் பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக என்ற பதிலை சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பவும் வீட்டுக்கு வாரார்கள். ஆனால் அந்த 3 நபர்கள் அப்படியே கதைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இப்போது அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஆயத்து இறங்குகிறது. ஃபைதா தஐன்தும் ஃபந்தஷிரு, நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க எழும்பிட்டு போங்க. இப்ப அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்து இறக்கிறான். நீங்க அந்த இடத்துல சாப்பிட்டு முடித்த பின்னால நீங்க கதைத்துக் கொண்டு இருக்கிறீங்க. இது நபிக்கு அது வேதனை அளிக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெட்கப்படுகிறார்கள். உங்களுக்கு செல்வதை விட்டு அவர்கள் வெட்கப்படுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான். அல்லாஹ் ஹக்கை சொல்வதை விட்டும் அல்லாஹ் வெட்கப்படுவது கிடையாது. எனவே நீங்க எழுந்து போங்க என்ற குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கினான். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த அளவு வெட்கம், கதைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எழுமிட்டு போங்கன்னு சொல்றதுக்கு கூட நபியர்கள் வார்த்தையை பயன்படுத்தாத அளவுக்கு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெட்கப்பட்டார்கள். அன்பான சகோதரர்களே, அந்த அளவு நபி அவர்களுடைய வெட்கம் இருந்தது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட கூட வெட்கத்தோடு தான் நபி அவர்கள் நடந்து கொள்வாங்க. இமாம் ஹதீப் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தாரீகுல் பக்தாத் என்ற கிதாபிலே சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு வந்தார்கள் சொன்னால் அவர்கள் அப்படியே பார்வையை தாழ்த்திக் கொள்வார்கள். பார்வையை தாழ்த்திக் கொள்வார்கள். அவர்கள் தலையுடைய தலையை அப்படியே கீழே குனிய போட்டுக் கொள்வார்கள். போட்டுக்கொண்டு வெளியிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இருந்த குணாதிசயங்களை விட தன்னிடத்திலே இன்னும் சில குணாதிசயங்களை நபி அவர்கள் அதிகமாக்கிக் கொள்வார்கள். வெளியில் இருந்ததை போல வீட்டுக்கு வந்தவுடன் நபி அவர்கள் நடப்பது கிடையாது. ஜாதல் ஹிலால, நபி அவர்கள் வெளியில பல பிரச்சனையோடு இருப்பார்கள். ஆனால் வீட்டிலே அந்த பிரச்சனையை காட்ட மாட்டார்கள். வீட்டிலே நபி அவர்கள் தன்னுடைய குணாதிசயத்தை அதிகமாக்கிக் கொள்வார்கள். அதிகமாக்கிக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமாரை பார்த்து சொல்வார்கள், அலைகி பிஸ்ஸகீனா வல் வகார், நீங்களும் அமைதியாக இருந்து கொள்ளுங்க, நீங்களும் ஆறுதலாக இருந்து கொள்ளுங்க, கம்பீரத்தோட இருந்து கொள்ளுங்க என்பதாக மனைவிமாரை பார்த்து நபி அவர்கள் சொல்வார்கள். நபி அவர்கள் மனைவிமார்கள்ட்ட கூட வெட்கத்தோடு தான் நபி அவர்கள் நடந்து கொண்டார்கள். அன்பான சகோதரி, அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒரு மனைவியிடத்தில் இன்னொரு பெண்ணை பற்றி நபி அவர்கள் பேசுவது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன்
எப்படி கெட்டவன் சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிடத்தில இன்னொரு பெண்ணை பற்றி அவன் பேசுகிறான், இன்னொரு பெண்ணை பற்றி அவன் அலங்கரிக்கிறான் சொன்னால் அவன் கெட்ட மனிதன் என்பா சொல்லி காட்டினாங்க. ஒரு பெண் தன்னுடைய கணவனத்தில இன்னொரு ஆணை பத்தி பேசுறாங்கன்னு சொன்னா, இன்னொரு ஆண் இவர் அழகாக இருக்கிறாரு, இவர் அழகான தோற்றம் உள்ளவர் என்பா பேசுறாங்கன்னு சொன்னா அந்த பெண் கெட்ட பெண் என்பா சொன்னாங்க. இது மோசமான தன்மை என்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்? வெட்கம் இல்லாதவர்களிடம் இந்த தன்மை வரும். அன்பான சகோதரர்களே, ஒரு சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிய வீட்டுக்கு வருகிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு முஹன்னிஸ், அதாவது எங்கட பாச சொல்லப்போனா ஒரு பொன்ஸ், அந்த பொன்ஸ் என்று சொல்லக்கூடியவர் நபியுடைய மனைவிய வீட்டில இருந்து கொண்டு அவர் பேசுகிறாரே, ஒரு சஹாபியை பார்த்து சொல்லுகிறாரே, இந்த ஃபத்ஹ் மக்காவுடைய இந்த வெற்றி கண்டுவிட்டால் தலல் துக்க அலா இம்ராத்தின், நான் ஒரு பெண்ணை உங்களுக்கு நான் சொல்லித் தருவேன், ஒரு பெண்ணை உங்களுக்கு நான் காட்டுவேன். அந்த பெண் நடந்தா 4 மடிப்பு முன்னாலும் 4 மடிப்பு பின்னாலும் இருக்கும். அவங்களுடைய இடுப்புடைய மடிப்புகளை பத்தி அந்த பொன்ஸ் வர்ணனை செய்கிறாரே. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படியே கேட்டுக்கொண்டு வந்தாங்க. உடனே சொன்னாங்க, நீ விட்டு வெளியில போன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, மனைவிமார பார்த்து சொன்னாங்க, இப்படிப்பட்டவங்க வீட்டுக்குள்ள யாரையும் அனுமதிக்க வேண்டாம் என்பா நபி அவங்க சொன்னாங்க. ஏன்? இந்த வார்த்தை இது வெட்கம் இல்லாதவர்களுடைய வார்த்தை. ஒரு பெண்ணை பத்தி வர்ணிக்கிறது, ஒரு பெண்ணை பத்தி சொல்றது, கணவன் மனைவியிடத்துல இன்னொரு பெண்ணை பத்தி அவர் வர்ணனை செய்கிறது. காரணம் என்ன? வெட்கம் இல்லாத ஒரு தன்மை. ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிட்ட இன்னொரு பெண்ணை பத்தி சொல்லக்கூடாது. ஒரு மனைவி தன்னுடைய கணவனத்துல இன்னொரு ஆணை பத்தி சொல்லக்கூடாது. ஆனா இன்றைக்கு எங்களுடைய சமூகத்துடைய நிலைமை எவ்வாறு இருக்குன்னு சொன்னா, ஒரு திருமண வைபவத்துக்கு போனா பல போட்டோக்களை எடுக்கிறது, போன்ல வச்சுக்கொண்டு கணவன் காட்டுற, நாங்க இந்த நிக்காக்கத்தான் போன, இதான் பொண்ணு, இதான் மாப்பிள்ளை என்று சொல்லி காட்டி கணவனும் மனைவி வெட்கம் இல்லாம இன்னைக்கு நடக்கக்கூடிய தன்மை தான் இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்குது. இன்னைக்கு வீடுகளை பார்த்தோம்னு சொன்னா, இன்னைக்கு திரைப்பட காட்சியை பார்த்து கொண்டு இன்னைக்கு கணவன் மனைவி பிள்ளைகள் சொல்லி இன்னைக்கு கூடாத அந்த காட்சிகளை எல்லாம் இன்னைக்கு 2 பேரும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்நிய பெண்கள் இன்னைக்கு ரசிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவளை பாருங்க, இவளை பாருங்க என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இன்னைக்கு இருக்குது. ஆனா எங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவிட்ட போனாங்கடா எவ்வளவு வெட்கத்தோட இருப்பாங்கன்னு சொன்னா, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இஹ்யா உலுமுத்தீன் என்ற கிதாபுல ஒரு விடயத்தை கொண்டு வராங்க. நபியுடைய வெட்கம் எவ்வாறு இருக்கும்னு சொன்னா, நபி அவங்க வீட்டுக்கு போவாங்க, வீட்டுக்கு போனாங்கன்னு சொன்னா சாப்பாடு இருக்குதா என்று சொல்லி கூட நபி அவங்க கேட்க மாட்டாங்க. சாப்பாடு தாங்கன்னு சொல்லி கூட நபி அவங்க கேட்க மாட்டாங்க. எனக்கு இந்த சாப்பாடு தான் எனக்கு விருப்பமான சாப்பாடு, இதைத்தான் செய்து தாங்கன்னு சொல்லி நபி அவங்க கேட்க மாட்டாங்க. நபியுடைய மனைவிமார்கள் சாப்பாடை கொடுத்தாங்கன்னு சொன்னா ஏற்றுக்கொள்வாங்க, தின்னுவாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹ் அப்படி இல்லைன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி வீட்டுல சாப்பாடு இருக்குதுன்னு சொன்னா நபியே தானா போயிட்டு அந்த சாப்பாடு எடுத்து உண்ணுவாங்க, நபியே தானாக அந்த பானங்கள் எடுத்து அருந்துவாங்க என்ற வரலாறு இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இஹ்யா உலுமுத்தீன் என்ற கிதாபுல கொண்டு வராங்க. ஆனா இன்றைக்கு எங்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்குது அன்பான சகோதரர்களே? இன்னைக்கு இந்த வெட்கம் எங்கிட்ட எவ்வளவு இருக்குது? ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி நாங்க பெருமையா பேசுறோம், நபியுடைய அன்பை பத்தி பேசுறோம், நபியுடைய முஹப்பத்தை பத்தி பேசுறோம். ஆனா நபி அவங்களோட நாவால நேசிப்பது கிடையாது. நபியை பத்தி உள்ளத்தால அனுபவிக்க வேண்டும். நபியுடைய குணாதிசயங்களை எங்கட வாழ்க்கையில நாங்க அலங்கரிக்கிறது மூலமாகத்தான் எங்கட வாழ்க்கை அது அலங்காரமான வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கும். அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குளிக்கக்கூடிய நேரத்துல கூட நபி அவங்க வெட்கம் இருப்பாங்க. வெட்கத்தோடு தான் நபி அவங்க குளிப்பாங்க. எங்களை போல நபி அவங்க ஆளுக்கால் காட்டிக்கொண்டு குளிப்பது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி குளிப்பாங்கன்ற விடயத்தை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஃபத்ஹ் மக்காவுடைய சமயத்துல ஹதரத் ரசூலுல்லாஹ் காட்டினாங்க. உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிக்கிறார்கள். குளிக்கக்கூடிய சமயத்துல ஒரு திரையொண்ட போட்டு தான் நபி அவங்க குளிச்சாங்க. உம்மு ஹானி ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சொந்த ஒரு கராபத்துல உள்ளவங்க,
ஆனா அந்த பெண்மணிய வீட்டுல குளிக்கக்கூடிய சமயத்துல கூட நபி அவங்க ஒரு திரைய போட்டுத்தான் நபி அவங்க குளித்தாங்க. அந்த வீட்டுல நபி அவங்க 8 ரக்காத் துஹாவுடைய தொழுகை தொழுதாங்க. நபியுடைய உடம்ப கண்டது கிடையாது. நபியுடைய ஔரத்தை, நபியுடைய மறைவிடங்களை யாருக்கு நபி அவங்க காட்டியது கிடையாது. இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க சொல்றாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் தன்னுடைய வீட்டுக்கு பின்னால நபி அவங்க குளிப்பாங்க. ஆனா நபியுடைய ஔரத்தை யாரும் கண்டதே கிடையாது என்பா சொல்றாங்க. ஆனா இன்றைக்கு நாங்க குளிக்கிறது, இன்றைக்கு பேஸ்புக் வேணுமா, வாட்ஸ்அப் வேணுமா, ஸ்டேட்டஸ்ல வேணுமா, ரீல்ஸ் வேணுமா, இன்னைக்கு எத்தனை நெட்வொர்க்குகள் இருக்கு, அத்தனை நெட்வொர்க்களை நாங்க போட்டுக்கொள்றோம். இன்னைக்கு எங்களுடைய ஃபேமிலி குரூப்ல நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் சேர்ந்து குளித்த போட்டோக்களை எம்முடைய ஃபேமிலிய குரூப்ல நாங்க போடுறோம். இன்னைக்கு நாங்க அங்க நிக்கக்கூடிய ஆடை, அன்பான சகோதரே, எம்முடைய மறைவிடங்களை காட்டிக்கொண்டு நாங்க நிக்கிறோம். எம்முடைய ஆடை குட்டையாக இருக்கிறது, அதை நாங்க விளங்காத அமைப்புக்கு நாங்க காட்டுறோம். ஆனா எங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெட்கத்தால தன்னுடைய உடம்ப கூட குளிக்கிற சமயத்துல கூட அடுத்தவர்கள் பார்க்காத அளவுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குளித்திருக்கிறாங்க. அன்பான சகோதரே, ஏன் ஒரு மனிதனிடம் வெட்கம் என்கிறது குறையுமாக இருந்தால் அந்த மனிதனிடம் இவ்வாறான மோசமான பழக்க வழக்கங்கள் அது கூடிக்கொண்டு செல்லும். வெட்கம் என்றது இல்லை என்று சொன்னால் சர்வ சாதாரணமாக அவனுக்கு பாவம் என்பது விளங்காது, பாவம் என்பது பாவமாக தெரியாது. அன்பான சகோதரர்களே, இதை நாங்க இப்ப பேச வேண்டாம். அதற்கு இப்ப அப்டேட்ல இல்ல. ஏண்டா இப்ப ஸ்விமிங் பூலுடைய காலம். இந்த காலத்துல நாங்க ஸ்விமிங் பூல்ல நாங்க நின்று குளிக்கிறத நாங்க போட்டோ எடுக்க என்ன தப்பு இருக்குன்னு நாங்க இன்னைக்கு சிந்திப்போம். ஆனா அன்பான சகோதரர், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க குளிக்கக்கூடிய சமயத்துல மேல முகடு இருக்குதான்னு கூட பார்த்து குளிங்க என்பா சொன்னாங்க. இப்னு மாஜால ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. மேல முகடுகள் இருக்குதான்னு பாருங்க. ஏண்டா மனிதர்கள் பார்க்காவிட்டாலும் ஏனைய படைப்பினங்க உங்களை பார்க்கிறேன் என்பா நபி அவங்க சொன்னாங்க. எந்த அளவு மறைக்க வேண்டும் என்பா நபி அவங்க சொன்னாங்க. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து கேட்க, யா ரசூலல்லாஹ், தனிமையில் இருக்கக்கூடிய சமயத்துல நான் நிர்வாணத்தோடு இருக்கலாமான்னு கேட்டார்கள். ஒத்தருமே பார்க்க இல்லை யா ரசூலல்லாஹ் என்று சமயத்தில் நபி அவர் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை பார்க்கிறான், எனவே அல்லாஹ் உங்களை பார்க்கிறான், அல்லாஹ் உங்களை பார்த்து வெட்கப்படுவான், அதனால நீங்க தனிமையில கூட நிர்வாணத்தோட இருக்க வேண்டாம் என்பா நபி அவங்க சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு எங்கட நிலைமை எவ்வாறு இருக்குது? இன்னைக்கு நபி அவர்கள் எந்த அளவு வெட்கத்தை உணர்த்தினாங்க, தன்னுடைய வெட்கத்தை நபி அவர்கள் எந்த அளவு வெளிக்காட்டினாங்க. அன்பான சகோதரி, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யாராவது ஏதாவது ஒன்று வந்து கேட்டு விட்டால் கொடுக்காம இருப்பதற்கு நபி அவர்கள் வெட்கப்படுவாங்க. நபி அவர்கள் கேட்டு விட்டால் கொடுக்காம இருப்பதற்கு நபி அவர்களுக்கு வெட்கம். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆடை ஒன்றை ஒரு பெண்மணி தந்த கையால நெய்ந்து கொண்டு நபி அவர்களுக்கு கொண்டு கொடுக்கிறார்கள். நபி அவர்கள் ஆசையோடு அந்த ஆடையை வாங்கினார்கள். ஏன்? தன்னிடம் இருக்கக்கூடிய ஆடை ஒட்டு போடப்பட்ட ஆடை, பழைய ஆடையாக இருக்கிறது. இந்த புதிய ஆடையை ஒரு குத்பாவுக்கு பயன்படுத்த முடியும். ஏதாவது உஃபூதுகள் வந்தால் அவர்களுக்கு முன்னால இந்த புதிய ஆடை அணியலாம் என்ற விருப்பத்தோடு அந்த ஆடையை வாங்குகிறார்கள். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆடையை போட்டுக்கொண்டு வரக்கூடிய சமயத்திலே ஒரு சஹாபி நபி அவர்கிட்ட கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த ஆடையை எனக்கு நீங்க தர மாட்டீங்களான்னு கேட்டான். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். இந்த ஆடை எனக்கு தர மாட்டீங்களான்னு கேட்டார். சஹாபாக்களுக்கெல்லாம் கோபம் வந்து விட்டது. நபி அவர் உடனே உள்ளுக்கு போனாங்க. சஹாபாக்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்டாங்க, உங்களுக்கு நன்றாக தெரியும் நபி அவர்கள் விருப்பத்தோட ஆசையோட வாங்கிய ஆடை, இந்த ஆடைய நீங்க கேட்டுட்டீங்களே, உங்களுக்கு நல்லா தெரியும் தானே, நபிட்ட கேட்டு கொடுக்காம இருக்க மாட்டாங்கன்னு தெரியும் தானே, ஏன் கேட்டீங்கன்னு சொன்னாங்க. அந்த சஹாபி சொன்னாங்க, நான் இந்த ஆடை உடுக்கத்துக்கு கேட்க இல்ல, என்னுடைய கஃபனாக இந்த ஆடை அமைய வேண்டும், நபியுடைய உடம்போடு பட்ட ஆடை என்னுடைய இறுதி கஃபனாக அமையும் என்பதற்கான தான் கேட்டேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில வந்து அந்த ஆடையை கழட்டி கொடுத்தாங்க. நபியுடைய வெட்கம் அன்பான சகோதரர்களே. எனவே இந்த வெட்கத்தை நாங்க எங்களுடைய உள்ளத்துல நாங்க அதிகமாக்கி கொள்ளணும். எங்களுடைய தபியத்துல, எங்களுடைய குணாதிசயங்கள்ல, இயற்கையில இந்த வெட்கத்தை நாங்க உருவாக்கி கொள்ள வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி நாங்க இந்த வெட்கத்தை உணர்த்தி எங்களுடைய பிள்ளைகளை நாங்க வளர்க்க வேண்டும். அன்பது சகோதரி, நாங்க யோசிப்போம், இந்த இடத்துல என்னத்துக்கு வெட்கத்தை பத்தி சொல்றாங்க, எங்கள்கிட்ட வெட்கம் இல்லையா என்பா நாங்க யோசிப்போம். இது எங்களுக்கு வரக்கூடிய யோசனை அல்ல, சிந்தனை அல்ல. நபியுடைய காலத்திலே சஹாபாக்களுக்கு வந்த சிந்தனையும் இதுதான்.
நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இஸ்தஹியூ மினல்லாஹி ஹக்கல் ஹயா. இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை நீங்க உண்மைக்குண்மையான வெட்கப்படுங்க என்பா சொன்னார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள், இன்னா லனஸ்தஹி யா ரசூலல்லாஹ், நீங்க என்ன எங்கள்கிட்ட வெட்கம் இல்லைன்னு நினைக்கீங்களா யா ரசூலல்லாஹ்? நாங்க வெட்கப்படுகிறோம் யார சொல்லலாம், எங்கள்கிட்ட வெட்க உணர்வு இருக்கு யார சொல்லலாம், நீங்க என்ன சொல்றது வெட்கம் என்று நாங்க வெட்கப்படுகிறோம் யார சொல்லலாம் என்பா சொன்னார்கள். இப்ப எங்கட உள்ளத்திலே வந்திருக்கும், எங்கள்கிட்ட வெட்கம் இல்லாமலா ஹஜ்ரத் இவ்வளவு நேரமா வெட்கத்தை பத்தி பேசுறாரு என்ற உணர்வு சிந்தனை எங்கட உள்ளத்துல சிலர் உள்ளத்துல வந்திருக்கலாம். ஆனா சஹாபாக்கள் உள்ளத்திலே வந்ததுதான். சஹாபாக்கள் சொன்னார்கள், எங்கள்கிட்ட வெட்கம் இல்லாம வெட்கம் இல்லாம இல்ல யார் சொல்லா, நாங்களும் வெட்கம் உள்ளவர்கள் யார் சொன்னார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்க சொல்வதல்ல வெட்கம் என்பது, உண்மையான வெட்கம் என்றா என்ன தெரியுமா சொன்னார்கள், அன்தஹ்ஃபல ரஸ வமா வஆ, தலையை சூழ உள்ள பகுதிகளை ஹராத்தை விட்டு பாதுகாப்பது வெட்கம் என்று சொன்னாங்க. கண் கூடாததை பார்க்க கூடாது, காது கூடாத கேட்க கூடாது, நாவு கூடாத பேசக்கூடாது. இது ஹராத்தை விட்டு பாதுகாக்கப்படுகிறதா, உங்கள்கிட்ட வெட்கம் இருக்குன்னு சொன்னாங்க. வல் பத்ன வமா ஹவா, இந்த வயிறை சூழ உள்ள பகுதி இது ஹராத்தை விட்டு பாதுகாக்கப்படுவது வெட்கம் என்பா சொன்னாங்க. உள்ள மௌத்துக்குள்ளால ஹராம் போயிடக்கூடாது, ஒரு சாப்பாடு கூட ஹராம் போயிடக்கூடாது நினைக்கிறாரு இவர், அல்லாஹ்விடத்தை உண்மைக்குண்மையாக இவர் வெட்கப்படுகிறார். தன்னுடைய அஃபத்தை ஹராத்தை விட்டு பாதுகாக்கிறாரு இவர், அல்லாஹ்வை நினைத்து இவர் உண்மைக்குண்மையாக வெட்கப்படுகிறார். இவர் உள்ளத்தால கெடுதியை சிந்திக்காம இருக்கிறாரு, கெட்ட எண்ணங்களை உள்ளத்தில் ஏற்படுத்தாம இருக்கிறாரு. இவர் அல்லாஹ்வை நினைத்து உண்மைக்குண்மையா வெட்கப்படுகிறார். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொடர்ந்து சொன்னாங்க, வலித்ததுக்குரில் மௌத வல்பிலா, உங்களுக்கு ஒரு மரணம் ஒன்று இருக்கிறது, உங்களுக்கு ஒரு சோதனை ஒன்று இருக்கிறது, உங்களுக்கு மௌத்துக்கு பின்னால பல வாழ்க்கை பல கஷ்டங்கள் இருக்கிறது என்ற எண்ணத்தை நீங்க நினைவு கூறீங்களா? உங்கள்கிட்ட வெட்கம் என்ற ஒன்று இருக்கிறது இல்லையா? மௌத்தே சிந்திக்காம வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, மரணம் என்ற ஒன்று இருக்கிறது, படைத்த ரப்புக்கு முன்னால் நாம் போய் நிக்கணுமே என்ற எண்ணம் இல்லாம வாழ்றீங்களா? உங்கள்கிட்ட வெட்கம் கிடையாது. எனக்கு ஒரு மௌத் ஒன்று இருக்கிறது, கபருடைய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, கியாமத் ஒன்று இருக்கிறது, நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் நாம் படைத்த ரப்புக்கு முன்னால நான் நிக்க வேண்டுமே என்ற எண்ணம் ஏற்படுகிறதா? உங்கள்கிட்ட வெட்கம் இருக்கிறது. வமன் அராதல் ஆகிரத தரக ஸீனத ஹயாத்தி துன்யா, யார் ஆகிரத்துடைய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது என்பதாக யார் நாடுகிறாரோ, யார் ஆகிரத்துடைய வாழ்க்கையை விரும்புகிறாரோ அவர் உலகத்துடைய அலங்காரங்களை விட்டுடுவாரு, உலகத்துடைய சிந்தனையை விட்டுடுவாரு. ஃபமன் ஃபஅல ذلك فقد استحيا من الله حق الحياء, யார் இவ்வளவை யார் செய்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் உண்மைக்குண்மையாக வெட்கப்படுகிறார். இதுதான் உண்மையான வெட்கம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னாங்க. இதுதான் ஒரு மனிதன் உண்மையான வெட்கதாரி, உண்மையாக அந்த உள்ளத்தில தன்னுடைய செயற்பாடுகள்ல அந்த மனிதன் வெட்கம் உள்ளவன் என்பதற்கான அடையாளம் இதுதான் என்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அன்பான சகோதரி பெரியார்களே, நானும் நீங்கள் சிந்திக்க வேண்டும், என்கிட்ட உண்மையான வெட்கம் இருக்கிறதா இல்லையா? நான் அல்லாஹ்வை உண்மையாக வெட்கப்படுகிறதா இல்லையா? அல்லாஹ்வை நான் உண்மைக்குண்மையாக நபி அவர்கள் சொன்னதை போல என்னட்ட வெட்கம் இருக்குதா இல்லையா? எங்கட உயிர் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல வெட்க உணர்வோடு வெட்கத்தை மனிதர்களுக்கு காட்டி தான் எப்படி வெட்கம் உடையவர்கள் என்பதை வரலாறு படைத்து விட்டு எங்களுக்கு முன்மாதிரியை காட்டி விட்டு வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த நபியுடைய உம்மத்தாகிய நாம் எந்த அளவு வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறோம்? என்னிடம் எவ்வளவு வெட்கம் இருக்கிறது? அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடிய விடயத்திலே என்ற உள்ளத்தில ஒரு வெட்கம் என்ற உணர்வு ஏற்படுகிறதா என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரி. எனவே இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்திருக்கிறது. இது நபியுடைய சீராக்களை பேசக்கூடிய மாதம், நபியுடைய குணாதிசயங்களை பேசக்கூடிய மாதம். இந்த மாதத்துல நபியை பத்தி அறிந்து எங்கட வாழ்க்கையில அந்த நபியுடைய வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கையை அலங்கரிக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் எங்க அனைவருக்கும் தந்தல்வானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் நபி மீதான உண்மையான நேசத்தை எங்கட உள்ளத்தில நீ தருவாயாக. நபி
நபியுடைய அந்த குணாதிசயங்கள்ல எங்களோட வாழ்க்கையில யா அல்லாஹ் எடுத்து நடப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக யா அல்லாஹ். அந்த நபியை உண்மைக்குண்மையாக பின்பற்றக்கூடியவர்களாக எங்கள் ஒவ்வொருத்தர் நீ ஆக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். நபியுடைய வாழ்க்கையில முன்மாதிரி என்பா சொல்கிறாய் யா அல்லாஹ். அந்த முன்மாதிரியான வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையா எடுத்து நடப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னை உண்மைக்குண்மையாக வெட்கப்படக்கூடியவர்களாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. எங்களுடைய செயற்பாடுகள், எங்களுடைய பேச்சுகள், எங்களுடைய சிந்தனைகள் யா அல்லாஹ் வெட்க உணர்வை நீ ஏற்படுத்துவாயாக. எந்த வெட்கம் யா அல்லாஹ் உன்னிடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தும் யா அல்லாஹ், பாவத்தை விட்டு எங்களை தூரமாக்கும் யா அல்லாஹ், இபாதத்துல இன்பத்தை ஏற்படுத்தும் யா அல்லாஹ், அந்த வெட்க உணர்வை யா அல்லாஹ் எங்களுக்கு நீ நசீபாக ஆக்குவாயாக யா அல்லாஹ். உண்மைக்குண்மையாக வெட்கப்படக்கூடிய ஆக்குவாயாக. எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்குவாயாக. எம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உற்றா உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். பூரா முஸ்லிம் சமுதாயத்திலே பாவங்களை மன்னிப்பாயாக. எமக்கு கற்றுத்தந்த ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எம்முடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி மூச்சு களிமாவோட மௌத்தை நசீபாக்குவாயாக யா அல்லாஹ். எந்த நாளிலே வஃபாத்தானால் எங்களுடைய சக்கராத்துடைய வேதனை, எங்களுடைய கபருடைய வேதனை குறைக்கப்படும்பாக உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களோ அந்த வெள்ளிக்கிழமை இரவு, வெள்ளிக்கிழமை நாள் எங்களுடைய ரூஹல் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. உனக்கு நெருக்கமான நேரம் அந்த சுஜூதிலே யா அல்லாஹ் சிரம்பணிந்தவர் நிலையிலே எங்களுடைய ரூஹல் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக யா அல்லாஹ். எந்த இடத்திலே வஃபாத்தானால் உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஷஃபாத்தை பெற முடியுமோ யா அல்லாஹ், அந்த மதீனத்து மண்ணிலே எங்களுடைய ரூஹல் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரித்து அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات